ஸ்டார்டிங்லேயே டேஞ்சர் அவனுக்கு கொடுத்த டீமன் ஸ்லேயர் ட்ரெஸ் போட்டு பார்க்குறான். உராக்கோடாக்கி இது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெசுக்கோவும் எந்திரிச்சு வந்து பார்க்குறா, அது டேஞ்சருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வாட்டர் ப்ரூஃபு, நெருப்பில் எரியாது. அது இந்த ட்ரெஸ்ஸு தனிப்பட்ட மெட்டீரியலால் க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உராக்கோடாக்கி. அப்புறம் உன்னோட ஸ்வாட் அது பிளாக்காக மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஸ்வாட் இருக்கவங்களுக்கு வளரத்துக்கு சான்ஸ் கம்மின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உராக்கோடாக்கி சொன்னதுக்கு டேஞ்சரோ வந்து அந்த கொஞ்சம் சான்ஸே எனக்கு போதும், அதை வச்சே நான் முன்னேறிடுவேன், எனக்கு நெசுக்கோவை மனுஷியாக மாற்றின மொத்தம் போதும் டேஞ்சரோ அதுக்கப்புறம் உராக்கோடாக்கி ஒரு பாக்ஸ் தந்து இது தனிப்பட்ட உட்டால் செஞ்சது, இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், இதுக்குள்ளே சூரிய வெளிச்சம் போகாதுன்னு சொல்கிறாங்க. டேஞ்சரோ நெசுக்கோ கிட்டே போய் நெசுக்கோ இதுக்குள்ளே வான்னு சொல்கிறான். நெசுக்கோ ஃபஸ்ட்டு தயங்குறா, அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறா. நான் எப்பயும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு டேஞ்சரோ மூடிடுறான். அதுக்கப்புறம் உராக்கோடாக்கி இப்போ நீ அஃபிஷியலாக ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகிட்ட அப்படின்னு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் டேஞ்சரோ பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் போகிற வழியிலே டேஞ்சரோ நெசுக்கோன்னு கூப்பிட்றா. நெசுக்கோ பேசவே இல்லை. அதுக்கப்புறம் உராக்கோடாக்கி நெசுக்கோ தூங்கி பவரை கெயின் பண்ணுறான்னு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு சரி நெசுக்கோ நீ தூங்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜுக்கு டேஞ்சரோ வந்துடுறான். ஓ இதுதான் அந்த வில்லேஜா அப்படின்னு டேஞ்சரோ யோசிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அடி வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே எல்லோரும் பேசிக்கிறாங்க, இவன் கூட தானே நான் நேற்று நைட் அந்த பொண்ணு போனான், இப்போல்லாம் நைட் ஆனாலே கண்டிப்பாக ஒரு பொண்ணு காணாமல் போயிடறான்னு அவங்க ரூமர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே போய் இந்த பையனை நிறுத்தி நேற்று நைட் என்னாச்சுன்னு டேஞ்சரோ கேட்குறான். இந்த இடத்துல தான் அவளும் நானும் நடந்து போயிட்டு இருந்தோம், அவள் திடீர்னு காணாமல் போயிட்டா, நான் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதுக்கு டேஞ்சரோ நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூந்து பார்க்குறாங்க. டீமன் ஸ்மெல்லாக அடிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு அந்த பொண்ணு காணாமல் போனதுனால அவங்க அப்பா பிடிச்சி உன் கூட தானே என் பொண்ணு வந்த என்ன பண்ண அப்படின்னு போட்டு அவனை அடிச்சிருக்காங்க. அதை அவன் யோசித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் டேஞ்சரோ ஊர் ஃபுல்லாக மூந்து பார்த்துட்டு டீமன் ஸ்மெல் எங்கே அடிக்குதுன்னு பார்த்து தேடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது, அவன் சாயந்தரம் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னை யாருமே நம்பலன்னு சொன்னதுக்கு டேஞ்சரோ நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சே நம்ம போய் காலையில் வரலாமான்னு சொன்னதுக்கு இல்லை நைட்டில் தான் வரும்னு டேஞ்சரோ ஒரு இடத்துல நிற்கிறான். அப்போ அங்கே டீமன் ஸ்மெல்லு ரொம்ப பலமாக அடிக்குது. அவன் மூந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் டேஞ்சரோ. அப்போ ஒன்னொரு வீட்டில் காட்டுறாங்க, அவங்க ஒரு பொண்ணோட அம்மா வந்து வெளியிலாம் போகாதம்மா, பொண்ணுங்கள்லாம் யாரோ கடத்துறாங்கன்னு சொன்னோடனே சரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறான். அவள் பின்னாடி ஏதோ கருப்பாக ஒன்று துரத்திட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தூங்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவள் தூங்குறா. ஐயோ பாவம் இந்த பொண்ணுங்களாம் தொலைஞ்சு போகிறாங்க, அவங்களாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாங்களோன்னு அவங்களுக்காக அந்த பொண்ணு வருத்தப்பட்டுருக்கா. அப்படியே அந்த பொண்ணை பெட்டை சுற்றி அப்படியே அந்த கருப்பாக இருக்கிறது வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு 2 கை வந்து அவளோட வாயை பொத்திட்டு அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுது. அந்த பொண்ணால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டேஞ்சரோவும் ஸ்மெல் பண்ணிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படி அவன் ஓடுறான், எப்படி இப்படிலாம் தாவறான் அப்படின்னு அந்த இன்னொரு பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டேஞ்சரோ ஓடி வந்து இங்கே தான் அந்த ஸ்மெல்லு நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து அப்படி அங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நல்லா பலமாக அடித்த உடனே அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்டாக டார்கெட் வச்சு குத்துறான். உள்ளேருந்து அந்த பொண்ணு வந்துடுறா. அந்த டீமன் கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான் டேஞ்சரோ. அதுக்கப்புறம் டீமன் வந்து அதுக்கப்புறம் நேற்று இது ஸ்பெஷல் ஸ்வாட்னு அந்த இவங்க சொன்ன ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே அது உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் டேஞ்சரோ எனக்காக இந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தந்துட்டு அதுக்கப்புறம் டேஞ்சரோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் அதை ஸ்மெல் பண்ணிட்டு டக்குன்னு அந்த இடத்துல அதை வெட்ட போகிறான். பார்த்தா 3 டீமன்ஸ் வந்துருக்குது. அதுலேருந்து அவன் டாஜ் பண்ணிட்டு ஒரு வாட்டர் ப்ரீத்திங் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறான். உராக்கோடாக்கி சொன்னதை ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. டேஞ்சரோ உலகத்திலே ஒரே ஒரு டீமனால் தான் மனுஷங்களை டீமனாக்க முடியும், அந்த டீமன் பேர் மூசான் கிபுட்சுஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க, அது 3தோட கையும் வெட்டிடுறான். அதுக்கப்புறம் டீமன்ஸ்லாம் சேர்ந்து எப்பயும் வேலை செய்யாது, ஒரே டீமன் தான் 3ஆக பிரிஞ்சிருக்குன்னு டேஞ்சரோ கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் டேஞ்சரோ திருப்பியும் சென்ஸ் பண்ணி பின்னாடி அந்த நகர்ந்து போகிறத கண்டுபிடிச்சி வாட்டர் ப்ரீத்திங் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அதை வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அதுவும் எதை சொல்லுது, சாப்பாடை வெளியே ரொம்ப நேரம் வைக்காத, அது காஞ்சி போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லுது.
அதுக்கப்புறம் இன்னொரு டீமன் பின்னாடி இருந்து வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், எனக்கு வயிறு நம்பிடுச்சு, எனக்கு வேணான்னு சொல்லுது. ஆனால் அந்த இன்னொரு டீமன் எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவன் நேற்று என் கூட வந்த அந்த பொண்ணு எங்கன்னு அந்த டீமன்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கான். சாரி தம்பி, இதில் உன்னோட லவர் வச்சிருந்த ஏதோ பொருள் இருக்குதான்னு பாரு, அப்படின்னா அவளை நான் சாப்பிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். அதில் அவள் போட்டிருந்த ஒரு லப்பர் பேண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படின்னா என் குடும்பம் மாதிரியே இவன் குடும்பம் சேர்த்துச்சுன்னு டேஞ்சர் ரொம்ப. அதுக்கப்புறம் டேஞ்சரை முறைச்சிட்டு போய் ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணால் அதை விட அந்த டீமன் ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணிடுது. ஒரு டீமனை டேஞ்சர் அட்டாக் பண்ணிட்டா, பார்த்தா டேஞ்சர் அட்டாக் பண்ணல, பின்னாடி இருந்து நெசுக்கோ வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். ஒரு டீமன் ஏன் ஒரு ஹியூமன் கூட வேலை செய்யணும்னு அந்த டீமன் யோசிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் திருப்பி உள்ளே போயிடுது. நெசுக்கோவை பார்த்தா அந்த 2 பேரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க நெசுக்கோவோட தம்பியும் தங்கச்சியும் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேஞ்சரை வந்து நெசுக்கோ எனக்காக இவங்களை பார்த்துக்குவியான்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் டேஞ்சரை ஒரு அக்கடக்கி பேச காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நெசுக்கோ கோவமாக போய் டீமனை உதைக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லணும். நான் இன்றைக்கி மைக் யூஸ் பண்ணி பேசியிருந்தேன். என் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அது விஷ்ணு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம் காய்ஸ். அதுக்கப்புறம் பை காய்ஸ்.